ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை பாகற்காய் பிட்டர் கார்ட் முட்டை வச்சுட்டு ஒரு ஹெல்தி டேஸ்டி சைட் டிஷ் நான் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg பாவக்காய் எடுத்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா தண்ணியில் இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற அந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி ஒரு 1/2 hour 20 to 30 minutes நான் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பார்க்கலாம். இது இருக்கட்டும், இது ஊறின்னு இருக்கட்டும். அடுத்து கடாயை வச்சு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஜீரகம், இது ஒரு 10லேருந்து 15 பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ரொம்ப தீச்சிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக மாறட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கலாம் அந்த எண்ணெயிலே. இன்னும் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் இன்னொரு டீஸ்பூன் கூட நீங்கள் விட்டுக்குங்க எண்ணெய். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம பாவக்காய் எந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். ஏன்னா நம்ம பாவக்காய் கூட சேர்த்து வதக்கும்போது அதுவும் வதங்கிடும். ரொம்ப இப்போவே நம்ம பொன்னிறமாக வதங்கிட்டால் தீஞ்ச மாதிரி ஆகிடும் வெங்காயம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப் தான். இப்போ நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்த பாவக்காயை நல்லா வடிகொடியில் போட்டு வடிகட்டிட்டு நான் அந்த வெங்காயத்தோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தீயை மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம அதை நல்லா கொஞ்சம் அப்படியே கிளறி கொடுக்கலாம். அந்த சூட்லேயே அது வேகும். இப்போ வேகட்டும். அது அப்படியே வேகட்டும். இதுல ஒரே ஒரு சின்ன டிப் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் பிகினர்ஸ்க்கு இது உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் நீங்கள் அப்படியே சிம்மில் விட்டு அப்படியே அந்த வெங்காயம் அந்த பாவக்காயில் இருக்க ஈரப்பதத்தில் வெந்துடும். கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து இப்போ பாருங்கள், நான் நல்லா கலக்கி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். அப்படியே நம்ம கிளறி கொடுக்கலாம். கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து கலக்கி விடலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷமாக நல்லா மிதமான தீயில் பாவக்காய் நல்லா அது வெந்துன்னு இருக்குது. கொஞ்சமாக தண்ணி எடுத்து நான் பாருங்கள் கையில் எடுத்து தெளித்து தான் விட்டுன்னு இருக்கேன். சும்மா கொஞ்சமாக தெளித்தா போதும். அந்த ஈரப்பதத்துலேயே அந்த பாகற்காய் வெந்துடும். இது என்னென்னா இப்போ நம்ம ட்ரை பவுடர்ஸ் எல்லாம் மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தீயறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அதே அட் த சேம் டைம் அடி பிடிக்காமல் இருக்கும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகப்பொடி, மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்கி விடலாம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பைண்ட் ஆகிற மாதிரி கலக்கி விட்டு அது நம்ம கலக்கி கொடுத்துனே இருக்கலாம். நம்ம கொஞ்சம் எல்லா பக்கமும் அது ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நான் 1/2 kg பிட்டர் கார்டுக்கு 4 முட்டை சேர்த்துன்னு இருக்கேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா முட்டை வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துன்னு இருக்கேன். சேர்த்துட்டு உடனே நீங்கள் கிளற ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் முட்டை விட்டு சென்டர்லேருந்து எப்போவுமே கலக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சைட்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் கிளற ஸ்டார்ட் பண்ணுங்கள். கலக்கி விட நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஜென்ட்லாக அது வேகட்டும். அந்த முட்டையெல்லாம் அப்படியே அந்த ஸ்க்ராம்பிள் ஆகட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிதமான தீயில் வச்சு அந்த சூட்லேயே அந்த முட்டை வெந்துடும். அவ்வளோ தான். நம்மளுக்கு நம்மளுடைய நல்ல டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் முட்டை பாகற்காய் வச்சு நான் ஒரு சைட் டிஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜி.